டேரக்டருங்க டேரக்டருங்க அவரு உள்ள ஸ்கிரீன் விட்டு வர மாட்டாரா? கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டு சார் படம் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. படம் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் டைரக்டர் உள்ள இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? 5 ரேப் சீன் இருக்கு படத்துல. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சீட்டை கேட்டுக்கல ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். செக் பண்ணீங்களாவா? அரை மணி நேரம் ஆகி போச்சு, இன்னமும் டைரக்டர் ஸ்கிரீனை விட்டு வரல. அந்த அளவுக்கு சீனோட அவர் வந்து ஒன்றி போட்டாரு. சேவகர் எங்கயா? அந்த சேவகர் எங்கப்பா? எங்கப்பா அவரு? பாருங்க, ஹீரோயின் கூட வரல, ஆனா டைரக்டர் மட்டும் உள்ள என்ன பண்றாருன்னு தெரியல. சார் டைரக்டர் சார், ரேப் சீன் முடிஞ்சிச்சு சார். சேவகர் படத்துல ரேப் சீன் முடிஞ்சிருச்சு. எங்க அவரு? அட டைரக்டர் எங்கப்பா? டைரக்டர் காணுமா சார்? முடிச்சு சார், இங்க வாங்க. இப்படி அவர் வழி விடுவா. இங்க வாங்க சார், முடிச்சு சார், இங்க வாங்க. இந்த சார் தான் சேவகர் படத்தோட ப்ரொடியூசரு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு தேசப்பற்றுள்ள படம் இருக்கிறதுக்கு மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த நன்றி. சும்மா சொன்னா பத்தாது. இந்த தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. மாலை எதுக்காக போட்டோம் அப்படின்னாக்க, அதாவது படத்துல வந்து நம்ம சேவகர் படத்துல நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொன்னது மட்டும் இல்லாம 5 ரேப்பு சீன் வச்சிருக்காரியா. சார் ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. சாங் வேணுமா? சாங் இருக்கு. ரேப் வேணுமா? ரேப் இருக்கு. அதுவும் அதே மாதிரி கிஸ் வேணுமா? கிஸ்ஸும் இருக்கு. நல்லா 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 தெரியுமா? நல்லா இந்த படத்துல நடிச்சவங்க, சேவகர் படத்துல நடிச்சவங்க எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த ஹீரோயின், ஹீரோவோட தங்கச்சி, அப்புறம் வில்லன் கூட ரெண்டு ஸ்டெப்னி, அவங்க எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்ணிருக்காங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த படத்தோட ஹீரோ பிரஜன் அவர்கள், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல தாடியெல்லாம் எப்படியும் என்னப்பா ஹீரோ? கொஞ்சம் எமர்ஜென்சி அடுத்த படத்துக்கு எனக்கு தெரியும் சார். சார் எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஏன் ஹீரோ வரலன்னு. வெப்பமான இந்த ஹீரோ வந்திருக்கல்ல, எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரும் கேட்டுக்குங்க. அடுத்து வரப்போற படத்துல இந்த கூல் சுரேஷை வச்சு நீங்க படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்? அத்தனை கூட்டமும் கூல் சுரேஷ்காக தான் வெயிட்டிங். அத்தனை கூட்டமும் சேவகர் படம் பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங். படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல போஸ் வெங்கட் அவர்கள் நடிச்சிருக்காங்க. நல்லா சூப்பரா அந்த போலீஸ் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வில்லன் ஆடுகளம் நரேன் அவர்கள் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் நரேனுக்கு 2 கீப்பு, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சொப்புனா அண்ணா, அதுவும் இல்லாம இந்த படத்தோட ஹோல் டீமுக்குமே மியூசிக்கா இருந்தாலும் சரி, ஃபைட்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை எல்லா இடமும் கொண்டு போய் சேர்க்கிற பிஆர்ஓ சக்தி சரவணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை உலகமெங்கும் திரையிட்டு காமிச்சிருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனித் அவர்களுக்கும் என் மனமார்ந்த. ஜெனித் வந்திருக்காரா? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த பக்கம் வந்து அந்த மலையா அந்த மலையா. இந்த மாலை எதுக்காக இவருக்கு போடுறேன்னாக்கா, கண்டிப்பாக அடுத்து நான் கதாநாயகனாக நடிக்க போற படத்தையும் நம்ம ஜெனித் அவருக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த
இந்த படத்தை பாருங்க, சேவகர் படத்தை பாருங்க. என்னது பாத்தீங்களா இந்த பெருமைகள் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனித் அவர்களுக்கு தான் போய் சேரும். அதாவது ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, சன் பிக்சர்ஸ் அப்புறம் ரெட் ஜெயின் இவங்களே வருஷத்துக்கு 3 படம் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா ஜெனித் அவர்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுற மாதிரி ஜெனித் அவர்கள் வாரத்துக்கு 3 படம் ரிலீஸ் பண்ணிட்டு வராரு. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா இதே மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நாட்டுல ஜனத்தொகை பெருகிக்கிட்டே வரும். அப்பதான் தியேட்டருக்கு வந்து மக்கள் வந்துட்டே வருவாங்க. வெந்து தணிந்தது காடு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி. ஆமாப்பா, 27ஆம் தேதி. சரிங்களா? மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நான் எதுனா சொன்னாக்கா அது பிரச்சனை ஆகி போயிடும். வந்து அவர் புஷியானந்த் சார் சொல்லியிருந்தாரு, வேலைக்கு போகாம சம்பளம் வாங்கலைனாலும் பரவாயில்ல, எல்லாரும் இதுக்கு வந்துருங்க அப்படின்னு. அது வந்து தவறாக புரிந்து கொண்டது. யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களாம் 27ஆம் தேதி போங்க. சரியா? நான் போவேன், கண்டிப்பா போவேன். அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு வெளியூர் போற மாதிரி எனக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கு. ஏன்னா எனக்கு ஷூட்டிங் தான் முக்கியம். ஒருவேளை ஷூட்டிங் அது கேன்சல் ஆச்சுனாக்கா நான் வந்து மாநாட்டுக்கு வருவேன். நன்றி நன்றி.